முதல்ல அவர் கொடுத்திருக்கிற கடிதம் போலி கடிதம், செல்லாத கடிதம், செல்லாத நோட்டு. அவர் 47 பேர் என்னை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி 27 சட்டமன்ற உறுப்பினர் கையொப்பங்களை பெற்று நாங்கள் கொடுத்தோம். புதிதாக தேர்வு செய்யப்படுகிற சட்டமன்றத்திலே அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சபாநாயகரிடம் கொடுத்த பிறகு சபாநாயகர் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்ப திமுக கொடுத்திருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அவர் அங்கீகரிச்சிருக்கிறார். அதே மாதிரி காங்கிரஸ்ல தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தையில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் எல்லாரும் கடிதமும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றை தவிர, அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்று வரை இந்த நிமிடம் வரை அங்கே நிர்வாகிகள் பட்டியல் அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன காரணம்? இந்த பக்கம் 47 பேர் கையெழுத்தை, போலியான கையெழுத்தை, நடக்காத ஒரு கூட்டத்திற்கு வேறு எதற்கோ ஒரு சம்பவத்துக்காக பெறப்பட்ட கடிதத்தை தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பக்கம் நாங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட திரு வேலுமணி அவர்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். 2 கடிதமும் இப்ப சபாநாயகனுடைய அன்றைக்கு இடைக்கால சபாநாயகர் இருந்தார். நேற்று தான் சபாநாயகர் தேர்வு நடந்திருக்கிறது. இப்ப அந்த கடிதம் அங்கு இருக்கிறது. இப்படி போலியான ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அடுத்த அரை மணி நேரத்திலே அதற்கு ஆட்சேபனை கடிதத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். சபாநாயகர் அன்றைக்கு இடைக்கால சபாநாயகருக்கு உடனடியாக சபாநாயகர் அலுவலகத்துக்கும் சபாநாயகருக்கும் நாங்கள் ஆட்சேபனை கொடுத்திருக்கிறோம். என்னவென்று அவர்கள் கொடுத்திருக்கிற கடிதம் போலியான கடிதம், அவர் சொல்லியிருக்கிற கூட்டம் நடைபெறவில்லை, அதுல போட்டிருக்கிற கையெழுத்து உண்மை இல்லை. அங்கேயும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், எங்களிலும் கையெழுத்து போட்டிருக்க, இரட்டை டபுள் என்ட்ரி இருக்கிறது. இதை நீங்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அதன் அடிப்படையிலே 2 கடிதத்தின் மீதும் இதுவரை நடவடிக்கை இல்லை, யாரையும் அங்கீகரிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அங்கீகரிக்கப்படவில்லை, இந்த பக்கம் வேலுமணி அவர்கள் 2 பேரையும் இன்னும் சட்டமன்ற சபாநாயகராலே அறிவிக்கப்படவில்லை, கொறடா அங்கீகரிக்கப்படவில்லை, கொறடா அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப அங்கீகரிக்கப்படாத போது அங்கீகரிக்கப்படாத ஒரு கொறடா உத்தரவு எப்படி சொல்லும்? செல்லாது. ஒன்னு. இப்ப சபாநாயகர் அவர்கள் தான் இதை விசாரணை செய்து எது உண்மை எது பொய் என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு 2 தரப்புக்கும் வாய்ப்பை கொடுத்து 2 தரப்பில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டு ஆராய்ந்து விசாரணை செய்து இறுதி முடிவெடுத்து யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு சபாநாயகர் இடத்துல இருக்கிறது. இப்ப அவர் இடத்துல தான் இருக்குது. இப்ப முடிவு அவர் தான் சொல்லணும். யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அவர் தான் அங்கீகரிக்கப்படுவார். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. இதை எல்லாம் மூடி மறைத்து விட்டு எதுவுமே நடக்காதது போல, எதுவுமே தனக்கு தெரியாதது போல இன்றைக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகைகளில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்ப இருக்கிற உண்மையை பட்டவர்த்தனமா சொல்லி இதான் நிலைமை. இப்ப நான் எங்க பக்கமும் அங்கீகரிச்சுட்டா நாங்க ஒன்னும் எங்களுக்கு சொல்லல, எங்க கொறடாக்கு அதிகாரம்னு சொல்ல. இப்ப 2 பக்கமே அங்கீகரிக்கப்படாம இருக்கிறது. தலைவரும் இல்ல, கொறடாவும் இல்ல. அங்கீகரிச்சாதான் அதுக்கு பதவி வரும், அதுக்கு உயிர் வரும். இதுதான் நிலைமை.